Hey guys, welcome back to my channel. இது சங்கீத் குமார். இது வந்து ஸ்டடி அப்ராட் சீரீஸ் எபிசோட் நம்பர் 4. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா IELTS டியூலிங்கோ. ஸோ எந்த எக்ஸாம் எடுத்திங்கன்னா நீங்கள் அயர்லாண்டுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோ வந்து ஒரு கம்பேரிஷன் வீடியோ. அப்புறம் வந்து நான் இந்த டெஸ்ட் எடுத்தேன் அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட் வர்றதுக்கு நான் IELTS தான் எடுத்தேன். பட் நான் இது செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் 2017 எடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கனடா போகிற பிளானில் இருந்துச்சு. அப்போது IELTS எடுத்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து நான் ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் போய் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ட்ரைனிங் கிளாஸஸ் போய் தான் நான் IELTS டெஸ்ட் எடுத்தேன். அப்போ வந்து எனக்கு அரவுண்ட் 6.5 தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எதுவுமே தெரியல. அப்போது நான் அப்போ தான் 12th கிரேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போனேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியராகவும் இருந்துச்சு எக்ஸாம். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் அப்போ எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபீஸ் அரவுண்ட் 13,000 ஏதோ இருந்துச்சு. பட் இப்போ ஃபீஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போது நான் அயர்லாண்டு வர்றதுக்கு முன்னாடி IELTS எடுத்தேன். ஸோ இந்த டைம் நான் இந்த கோச்சிங் கிளாஸஸ் போல் நான் எப்படி ட்ரைனிங் பண்ணேன்னா, நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன். டெய்லி வந்து யூடியூப் சேனல்ஸ் பார்த்து நானே ப்ராக்டிஸ் பண்ணேன், செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு 2 to 3 months ப்ராக்டிஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ IELTS பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாடியூல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கிங். ஸோ அது ஒரு பர்டிகுலர் டே அன்றைக்கி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஸ்பீக்கிங் ஒரு டைம் இருக்கும். உங்களுக்கு வேறு 3 மாடியூல்ஸ் ஒரு டைம் இருக்கும். சம்டைம்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரே நாள் இருக்கும். ஸோ IELTS பார்த்தீங்கன்னா 4 இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ ஸ்பீக்கிங், ரைட்டிங், லிசனிங், அப்புறம் ரீடிங், இதுதான் 4 மாடியூல்ஸ். ஸோ இதில் இருக்கிறதுலே கஷ்டமானது வந்து ரீடிங். எனக்கு கஷ்டமாக இருந்தது ரீடிங் கம்பேர்ட் டு அதர் 3. ஸோ நீங்கள் ஸ்பீக்கிங்லேயும் நல்லா பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் நல்லா பண்ணிவிட்டு ஒரு மாடியூலில் கம்மி எடுத்திங்கன்னா ஐ திங்க் இப்போ வந்து இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது ஒரு சிங்கிள் மாடியூல் ரீடேக் பண்ணலான்னு. நான் எழுதும் போது இல்லை, ஐ திங்க் இப்போ இருக்குது. நான் கேட்கும் போது ஒன்லி ஆஸ்திரேலியா இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது 4 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஸ்பீக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டீச்சர் வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணும்போதுலேருந்தே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு போய் க்ரீட் பண்ணிவிட்டு சேர் மேலே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் பேர், இதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு பின்னாடி உங்களால் ஜென்ரலாக ஒரு கார்டு எடுத்துகிட்டு உங்களை பேச சொல்லுவாங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறது தான் அவங்க ரொம்ப செக் பண்ணுவாங்க ஸ்பீக்கிங்கில். ஸோ ஸ்பீக்கிங் பொறுத்தளவுக்கு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரீடிங், ரைட்டிங் எல்லாம் வந்து நீங்கள் கிளாஸஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இது எப்படியெல்லாம் இருக்கும் ப்ராசஸ், அப்புறம் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நான் இதுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ இந்த 4 மாடியூல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஐ திங்க் இப்போ வந்து அரவுண்ட் 15,000 to 16,000 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு IELTS எழுதிட்டு உங்களுக்கு டோட்டலாக 2.5 hours இருக்கும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆன விஷயம், நீங்கள் வந்து எவ்ரி மாடலுக்கு உங்களுக்கு பிரேக் இருக்காது. உங்களுக்கு பென் டவுனுன்னா பென் டவுன் இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் எடுத்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ பென் டவுன்னா அந்த டைம் பென் டவுன் இருக்கணும். ஒரு 2.5 hours இருக்கும் உங்கள் எக்ஸாம். உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 13 to 15 days ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ் IELTSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years வேலிடிட்டி இருக்குது. ஒன் மோர் அட்வான்டேஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா IELTS வந்து வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரீஸ்லையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு IELTS எழுதுறதுனால இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வைட்லி அக்செப்டபிள் இங்கிலீஷ் டெஸ்ட் IELTS. ஸோ மோஸ்ட்லி IELTS அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லிட்டேன். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் ரியலி ஒரு அட்வான்ஸ் லெவல் இல்லை மிட் லெவலில் இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து IELTS ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா IELTS கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அர்ஜென்ட்டில் எடுக்கணும்னா IELTS இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட் சைடில் பார்க்குறீங்கன்னா IELTS இஸ் நாட் அ குட் ஆப்ஷன் அகெயின். அதே மாதிரி IELTS பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தோ எதுவுமே பண்ண முடியாது. IELTSல வந்து
எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் ஐடிபி இருந்துச்சு. இப்போ ஒன்லி ஐ திங்க் ஐடிபி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூலிங்கோ. ஸோ டியூலிங்கோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜோட ஸ்டார்ட் பண்ணுறேன். டியூலிங்கோ வந்து ஆக்சுவலி கம்பேர்ட் டு ஐஎல்டிஎஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டெஸ்ட். டியூலிங்கோ கூட உங்களுக்கு வந்து widely acceptable like எல்லா most of the universities I think IELTS-ஓட கொஞ்சம் கம்மியாக பட் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. டியூலிங்கோவில் வந்து உங்களுக்கு ஸ்கோர்ஸ் இருக்கும் லைக் 100 to 105 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் இருக்கும். டியூலிங்கோ வந்து மேஜர்லி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு டியூலிங்கோ வந்து நீங்கள் எங்கே இருந்தாவது எடுக்கலாம். டியூலிங்கோ டெஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்து லேப்டாப் மூலிமா எடுக்கலாம். அப்புறம் ஜஸ்ட் 45 minutes தான் எக்ஸாமோட டியூரேஷன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைக் டியூரேஷனும் கம்மி, உங்களால் எங்கே இருந்தாலும் எடுக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் இருக்கணும். ஸோ அது எடுக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 5 to 5,500 இந்தியாவில். ஸோ உங்களுக்கு லைக் ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 60% கம்மி கம்பேர்ட் டு ஐஎல்டிஎஸ். ஸோ டியூலிங்கோ உங்களுக்கு ப்ரைஸும் கம்மி, பட்ஜெட்டும் கம்மி. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஎல்டிஎஸோட ஈஸியராக இருக்கும் டியூலிங்கோ. உங்களுக்கு வேணும்னா கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐஎல்டிஎஸோட டியூலிங்கோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும் போது அவங்க வந்து நிறைய பேர் வந்து 2 attempts எடுத்திருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க கேமரா ஃபேஸ் பண்ணும் போது ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணாங்க. அதெல்லாம் வார்னிங்கே இல்லாமல் அவங்கள நிறைய வாட்டி வந்து எக்ஸாம்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதனாலே அவங்க வந்து ரீடேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் டியூலிங்கை வந்து கம்பேர்ட் டு ஐஎல்டிஎஸ் உங்களுக்கு வைட்லி எல்லா யூனிவர்சிட்டிலையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டியூலிங்கோ வந்து 2 years அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இயர்ஸ்க்கு அக்செப்டபிள்னு தெரியல. பட் ஐஎல்டிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 years, பட் டியூலிங்கோவில் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் எடுத்தாலும் ஒன் ஆஃப் த லைக் டாப் காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் அக்செப்டபிள். எனக்கு தெரிஞ்சு டியூலிங்கோ டாப் காலேஜஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஐஎல்டிஎஸ். நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஐஎல்டிஎஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஐஎல்டிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி லைக் டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு பட்ஜெட்டாக வேணும்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் டு டேக் டியூலிங்கோ. பட் நான் ஐஎல்டிஎஸ் எடுத்தேன். எனக்கு அரவுண்ட் 7 வந்துச்சு. நானும் ட்ரெயின் லைக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணேன். நீங்களும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். உங்களுக்கு முடியலன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு நல்லாவே ட்ரெயின் பண்ணி நீங்களும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐஎல்டிஎஸ் வந்து 6 to 6.5 எடுத்தால் இல்லை 7 எடுத்தால் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி மாஸ்டர்ஸ் பண்ணலாம். பேச்சுலர்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு 6.5 இருந்தால் ஒரு நல்ல ஸ்கோர். ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து ஐஎல்டிஎஸில் வந்து ஸ்கேல் எப்படி இருக்குன்னா 1 to 9 இருக்கும். ஸோ 1 to 9னா நீங்கள் யூஸ்வலாக மாஸ்டர்ஸ் பண்ணும்போது 6 to 7 எடுக்கணும். அதே மாதிரி டியூலிங்கில் பார்த்தீங்கன்னா 100 to 105 இருந்தால் இது நல்ல ஸ்கோர். உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கன்சல்டன்சி போனாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ரிக்குவயர்மெண்ட் கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் எதனா ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா உங்களுக்கு கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் தான் வரும். ஸோ கன்ஃபார்ம் ஆஃபர் லெட்டர் வராது. ஒன்ஸ் நீங்கள் அது சப்மிட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆஃபர் லெட்டர் வரும். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் விடலாம். இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு எப்போது டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எது எடுக்கணும் அப்புறம் எது எடுக்கக்கூடாதுன்னு மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு பிங் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் நிஜமாக பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.